சிவகாமி, நாளைக்கு நான் ஒரு முடிவு எடுக்க போறேன். அத கேட்டு நீ எந்த மறுப்பும் சொல்லக்கூடாது. என்ன சொல்ற துளசி? பயப்படாத சிவகாமி. நீ என்ன கோழையா வளர்க்கல, அதனால தப்பான முடிவெல்லாம் நான் எடுக்க மாட்டேன். இப்போ நீ எடுத்த மாதிரியே நான் நாளைக்கு எடுக்க போற முடிவும் மாமா வீட்ல இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். சரி சிவகாமி, நீ பார்த்திபா கிட்ட ஒரு நிமிஷம் போன கூட. சரி, தரேன். உங்ககிட்ட பேசணுமா? சொல்லுமா. பார்த்திபா, சொல்லுமா. நான் எது பண்ணாலும் அது சரியா இருக்கும்னு நீ நம்புறல பார்த்திபா? நம்புறேன் துளசி. நீ எது செஞ்சாலும் அது சரியா தான் இருக்கும். சரி, எனக்கு இது போதும் பார்த்திபா. நான் இப்ப வைக்கிறேன். சரி. என் பொண்ணுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேனாங்க. அவளை நம்ப வச்சு நானே ஏமாத்திட்டேனே. சிவகாமி, இங்க பாருமா. உன் பொண்ணுதான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே, அப்புறம் உனக்கு என்ன பிரச்சனை? என்ன சொல்றது, ஒரு பக்கம் உன் அண்ணன், இன்னொரு பக்கம் உன் பொண்ணு. ரெண்டுத்துக்கு நடுவுல உன்னால என்ன பண்ண முடியும்? எல்லாம் கடவுள் விட்டு வழி. போதும் மாமா, போதும். என்ன கன்வின்ஸ் பண்ணது எல்லாம் போதும். ருத்ரா கிட்ட சேலஞ்ச் பண்ணி நான் தோத்துட்டேன் மாமா. இதுக்கப்புறம் நான் இங்க இருக்க கூடாது. நான் இந்த வீட்டை விட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ மாதிரி நாளைக்கு காலையில போகும்போதும் என்ன தடுக்காதீங்க. என்ன தடுக்க மாட்டீங்கிற நம்பிக்கையில உங்ககிட்ட சொல்லிட்டு போக நான் வருவேன். அது வரைக்கும் டைம் இருக்கு. இந்த 90 நாள்ல என்ன வேணாலும் நடக்கலாம். அவசரப்பட்டு போக வேணாம் துளசி. நடக்கிறது நடக்கட்டும் மாமா. இப்ப நான் போறேன்.
என்ன தடுக்காதீங்க ப்ளீஸ். துளசி நைட்ல இருந்து இதேதாம்மா சொல்லிட்டு இருக்க. ஏம்மா என்னால என்னால இதுக்கு மேல எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டியா? இல்ல மாமா, அப்படியெல்லாம் நினைக்கல. நீங்களா எதுவும் செய்யாம விதியில என்ன எழுதிருக்கோம் அதுபடி நடக்கட்டும் தான் நான் போறேன். ஃபீல் பண்ணாதீங்க மாமா. சிவகாமிக்காக நீங்க பத்திரத்துல கையெழுத்து போட்டுதான் நான் நினைக்கல. நம்ம குடும்பத்துக்காக, குடும்பத்துல உள்ள பிரச்சனை நீங்கணுங்கிறதுக்காக நீங்க கையெழுத்து போட்டதா தான் நான் பாக்குறேன். இதுல எனக்கு சந்தோஷம்தான் மாமா. அந்த சந்தோஷத்தோட தான் நான் இப்ப போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. துளசி நல்லா இருப்பம்மா, நல்லா இருப்ப. விஸ்வாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ 100 வருஷம் நல்லா இருப்பம்மா, நல்லா இருப்ப. துளசி உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. எப்படி நீ இவ்வளவு பெருந்தன்மையா இருக்கன்னு எனக்கு தெரியலம்மா. எல்லாம் சிவகாமியோட வளர்ப்பு. அவ உன்னை இவ்வளவு பொறுப்பா வளர்த்திருக்க. சரி மாமா, நான் கிளம்புறேன்.
வீட்டை விட்டு போறேன். நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் போற விஸ்வா. உயிரே உயிரே பிரியாதே, உயிரை எறியாதே, உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே. ஓ கனவே கனவே கலையாதே, கண்ணீரில் கரையாதே, நீ இல்லாமல் இரவே விடியாதே. ஓ பெண்ணே நீ வரும் முன்னே ஒரு பொம்மை போலே இருந்தேன், உன்களாலே முகவரி தந்தாயே. ஆயுள் முழுதும் அன்றே உன் அருகில் வாழ்ந்திட நினைத்தேன், அரைநொழி நின்மை போலே சென்றாயே. உயிரே உயிரே பிரியாதே, உயிரை எறியாதே, உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே. இன்னைக்கு இந்த வீட்டை பிடிச்சிருந்த பீட போயிருக்கு. லக்ஷ்மி, நீ போய் பாயசம் செஞ்சு எடுத்துட்டு வா, சீக்கிரம் போ. சரிங்க அத்தை. அம்மா, இப்போ உங்களுக்கு சந்தோஷமாமா? சந்தோஷமா? சந்தோஷம் தான்டா, சந்தோஷம்தான். பாயசம் செய்ய சொல்லிருக்கனே தெரியல? டேய், ரொம்ப ஃபீல் பண்ணாம வந்து உட்காருடா, பாயசம் சாப்பிடலாம். இன்னைக்கு வீட்டை விட்டு போறதா நைட்டே துளசி என்கிட்ட சொல்லிட்டா. போகும்போது தடுக்க கூடாதுன்னு சத்தியம் வேற வாங்கிக்கிட்டா. என்னால அவளுக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீற முடியல.
அவ என் மேல வச்சிருந்த பாசத்தை காதல தியாகம் பண்ணிட்டு போறாமா. துளசியை நான் தடுக்காம விட்டிருந்தாலும் நான் துளசி மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைமா, என்னோட லவ் உண்மைமா. என் துளசி என் மனசை விட்டு எப்பவும் போக மாட்டாமா, எப்பவும் போக மாட்டான். விடுங்க அத்தை. குழந்தையில விஸ்வா பவுடர் டப்பா வேணும்னு அழுதப்போ அத புடுங்கி வச்சுக்கிட்டு வேற ஒரு டப்பாவை கொடுத்ததும் பேசாம இருந்தான்ல, அந்த மாதிரி லக்ஷ்மிய கல்யாணம் பண்ணி வச்சதும் விஸ்வா ஆஃப் ஆயிடுவான். ஆமா ருத்ரா,